மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோப் ஆல்சோ எஸ்பிசி படம் ஆல்சோ நேஷனல் ஸ்டே ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம ஹிப் ஹாப் தமிழா பிரதர் தயாரித்து இயக்கி நடிச்சிருக்கும் படம் தான் கடைசி உலக போர். அதை நான் பார்த்துட்டேன், நான் ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே ரெண்டாக பிரியுது. பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்துட்டு யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் பேசிக்கல. சரியா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலையே என்னன்னா உலகத்தில் அத்தனை கண்ட்ரிக்குள்ளேயும் சண்டை வராமல் பார்த்துக்கிறது தான். பேசிக்கலாக பீஸ் மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் உருவாக்கப்படுது. பட் ஃபியூச்சரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2020 மாதிரி எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில். அப்போ வந்து சைனாக்காரன் வந்து இல்லை நான் சேர்ந்துருக்க மாட்டேன், நான் தனியாக போகிறேன், யூஎன் கூட நீ சொல்லி நான் கேட்குறதுக்கு நீ யாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்து சைனா, ரஷ்யா, இன்னொரு 72 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ரிப்பப்ளிக்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அது ஒரு ஆர்கனைசேஷன் தான். அந்த ஆர்கனைசேஷன் நாங்கள் செட் பண்ணுறது தான் ரூல்ஸு, நாங்கள் பண்ணுறது தான் வேர்ல்டு ஆர்டருங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போகிறாங்க. யூஎன் கூட நாங்கள் சேர மாட்டோம், சரியா? நாங்கள் வந்து உங்கள் கூட டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மரியாதை நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்துருங்க, அப்படின்னா நாங்கள் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணுவோம், உங்களை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுவோம், அதுக்கு நாங்கள் போர்த்தொடுக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு வார் பிரேக் ஆகும். அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் கதைக்கலாம். சரிங்களா? தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஆப்வியஸ் அண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹிப்ஹாப் தமிழா பிரதர் ஹிம்செல்ஃப். ஓகே, மனுஷன் பயங்கரமாக மெனுக்கேட்டிருக்காப்புல. இஃப் ஐ எம் நாட் ராங், இஃப் ஐ ரெடி ரைட், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, இசை, மனுஷன் ஃபுல்லான்னு இறங்கிட்டாப்புல. அண்ட் ஒரு பயங்கர கன்வின்சிங்கான ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காப்புல. ஸோ அந்த வகையில் கிரேட் எஃபர்ட் ஹிப்ஹாப் தமிழா பிரதர். அண்ட் யுவர் ஆக்டிங் ஆல்சோ நம்ம ஆராத்தா ஜாலியாக ஃபன்னாக வைப் பண்ணுற ஹிப்ஹாப் தமிழா பிரதரை பார்த்துருப்போம். பட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷன் பேக்ட், இறங்கி கத்தியில் சரக்கு பொறுக்குன்னு வெட்டி சாய்க்கிற ஹிப்ஹாப் தமிழா பிரதர் வாஸ் லைக் வெரி நியூ டு மீ. ஸோ ஜான்ரா வைஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டேன், இஃப் ஐம் நாட் ராங். அதுவும் அதான் சொல்கிறேன், இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட். ஸோ யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ இந்த ஃபிலிம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸஸ் நாட்டி சார் சொல்லணுமா மனுஷன் இறங்கி பண்ணியிருக்காப்புல, சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கல்யாண் சார் ஆகட்டும், நம்ம நாசர் சார் ஆகட்டும், முனிஷ்காந்த் அண்ணன் ஆகட்டும், நாகமேம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸஸ் பயங்கர பண்ணியிருக்காங்க. பட் நாட்டி சார் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் மீ. சரி, சாலிட் மனுஷன் சாலிடாக பண்ணியிருக்காப்புல. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மினிமல் பட்ஜெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா பிரதர் ப்ரொடக்ஷன்ஸ்னா பயங்கர அப்படியே 100-200 கோடியெல்லாம் இறக்கியிருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளோலாம் சான்ஸே இல்லை. ஸோ அந்த வகையில் ஒரு மினிமல் பட்ஜெட் தான் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பயங்கர குவாலிட்டியான விஎஃப்எக்ஸ். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அந்த பிளாஸ்ட்ஸ் ஆகிறதாகட்டும், இன்ஃபேக்ட் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு டைகர் மாதிரி ஒன்று வரும், அது கூட கன்வின்சிங்காகவே இருந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸ் டீம் யாருன்னு தெரில, எக்ஸ்ட்ரானரி ஒர்க், யூ கேன் பி சோ ப்ரௌட், கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாசிட்டிவ் இது. மூணாவது மியூசிக்கு பூம்பாஸ்டிக். நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பாட்டு பயங்கரமாக பிடிச்சது. அது பயங்கரமாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. பட் மற்றபடி நான் எந்த பாட்டுமே கேட்டது கிடையாது. பட் பாட்டுங்க ஸ்டட்டில் அந்த மூவியோடு அப்படியே ட்ராவல் ஆனதாகட்டும் அண்ட் பிஜிஎம்ஸ் ஆகட்டும், எதுவுமே வந்துட்டு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டு போச்சு. ஸோ அந்த வகையில் ஐ பர்சனலி வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் த மியூசிக். அண்ட் அதை வந்து நான் மூணாவது பாசிட்டிவாக பார்க்குறேன். சினிமாட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். அது ஒரு பர்டிகுலர் பிளாஸ்ட் சீனில் அப்படியே அந்த டபா அது கிரே பஃப் மறுபடியும் வெட்டிங் டப்பு இன்ஃபேக்ட் நான் ட்ரெய்லர் ரியாக்ஷனை சொல்லியிருப்பேன். அந்த இடத்துலலாம் அந்த ட்ரோன் ஷாட் எனக்கு ஒரு மாதிரி கேமரா லைட்டாக மூவ் ஆகும், அந்த என்டையர் லொக்கேஷன் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஹிப்ஹாப் நம்ம பிரதர் நிற்கும் போது அந்த டாலி ஜூம் மாதிரி ஒன்று ஒரு மாதிரி விஷயம் பண்ண அதெல்லாம் இட் வாஸ் ஜஸ்ட் எக்ஸலண்ட். ஓகே, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது அகேன் ஒரு பயங்கர பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆர் எக்ஸலண்ட். கொஞ்சம் கோரியாக இருந்துச்சு, கொஞ்சம் சரக்கு புறக்கு வெட்டி கழுத்து, அதாவது ரொம்ப கொடூரம்னு கிடையாது, பட் ரொம்ப ஜாலியாகவும் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. பட் தி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த வாருங்கும் போது அங்கே எங்கேயும் போய் பாவங்க இவெல்லாம் பார்க்குறது. ஸோ அதனால வந்துட்டு அந்த வார் சீக்வன்சஸ்க்கு என்ன வேணுமோ அதை ஓவர் டூ பண்ணாமல் கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் டெஃபினெட்லி வாஸ் another பாசிட்டிவ் ஃபார் மீ. ஸோ இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மேபி ஐ கேன் புட் இட் லைக் திஸ், அதாவது வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொமான்ஸ் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இட் ஜஸ்ட் டிட் கிளிக் ஃபார் மீ. ஏன் தெரியல, பிகாஸ் இந்த கப்பலை நான் எதிர்பார்த்தேன் பயங்கரமாக. ஏன்னா நட்பே துணையில் பார்த்துருக்கேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாம். இது வார் பண்ணா இதில் எப்போ நீ ரொமான்ஸ் எதிர்பார்க்குறீங்க சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் இவங்களுக்கு அந்த ரொமான்ஸ் ஸ்கோப் தான் இருந்துச்சு. அந்த ரொமான்ஸ் ஸ்கோப் இருந்த இடத்துலையும் பெருசாக கன்வின்சிங்காக அது ஹிட் ஆகலை, இல்லை எக்ஸிக்யூட் செய்யப்படலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ தட்வே அது கொஞ்சம் எனக்கு கம்மியாக படுச்சு. ஸோ ரொமான்ஸ் டின்ட் ஒர்க் அவுட் வெல் ஃபார் மீ இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அது நான் ஒரு
நெகட்டிவாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்துட்டு காமெடி டின்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ அட் ஆல். ஒரு சில இடத்துல ஓகே நைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தவிர, மற்ற சில இடத்துல வந்து அந்த ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாப்ல. அவர் வந்துட்டு பயங்கர சீரியஸாக வந்துட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு அப்படி இப்படி ஜாலியாக இருப்பாரு. எவ்வளோ ஒரு ஒரு கிறுக்குத்தனமான கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்துட்டு இவ்வளோ பாம் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ போர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வாஸ் நாட் கன்வின்சிங் ஃபார் மீ. இட் லுக் ஃபோர்ஸ்ட். ஸோ அந்த வகையில் அந்த காமெடி ட்ராக் டின்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஸோ இது ரெண்டு வந்து கன்சர்ன்ஸாக பார்க்குறேன். அண்ட் தேர்ட்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தான் தோணுச்சா இல்லைன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் பயங்கர எங்கேஜிங் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எக்ஸிக்யூஷனில் எங்கேயோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் எங்கேயோ இந்த லேக்லாம் இல்லை, ஃபாஸ்ட்டாக சரசரன்னு போயிடுச்சு. பட் இம்பாக்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு கம்பேர்ட் டு த செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னும் ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி தோணுச்சு. ஜஸ்ட் மை தாட்டா, இல்லை உங்களுக்கு அது தோணுச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். பட் வாட் எவர் என்னன்னு தியேட்டரில் பார்க்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம். சரியான எஃபர்ட்டு. ஸோ அந்த எஃபர்ட்டை பாராட்டியே நம்ம போய் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தியேட்டரில் பார்க்குறக்கான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் எஃபர்ட் பை ஹிப்ஹாப் தமிழா பிரதர். உங்களுக்கு மறுபடியும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு என்டையர் டீமை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் கடைசி உலக போர். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வச்சுக்கப்போ அதை நிறைய கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.